அவர் ஆம்பளடா அப்படின்னு என்னைக்கு கடைசியாக சொல்லியிருக்கீங்க? இந்த ஆம்பளைங்கிற டேர்ம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையாக ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு இல்லையா? நம்ம ஆம்பளை அப்படின்னு சொன்னாலே ஏய் நீ என்ன ஆம்பளைன்னு சொல்லி ஆம்பளை திமுறை காட்டுறியா இப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நிறையா வந்து ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்கிற பாய்ஸ் கொண்டு ரைட். ஸோ மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு சண்டை போட்டா அடித்தா இல்லை வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு கேவலமாக பேசினா இதெல்லாம் தான் மாஸ்குலின் எனர்ஜி. சிகரெட் அடித்தா குடித்தா இதெல்லாம் தான் மாஸ்குலின் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு சில படங்களோ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி தான்டா ஒரு ஆம்பளைனா இப்படி தான்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஒரு ஆம்பளைங்கிறது அவன் வந்து நேச்சரை ரசிப்பான், பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகே, அவனை பிடிக்காதவங்க நிறையா பேர் இருந்தால் கூட அவங்களையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவான். மனுஷனாக மதிப்பான். ஓகே, எல்லாருமே ஈக்குவலாக பார்ப்பான். அட் த சேம் டைம் அவன் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வச்சுப்பான். ஸோ நம்மளால் ஏன் அந்த ஒரு மேஸ்குலின் எனர்ஜியை அதிகமாக வந்து வெளியே காட்ட முடியல? ஏன் இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த மேஸ்குலினிட்டி பற்றி இவ்வளோ ஒரு தப்பான ஒரு பெர்செப்ஷன் வந்து நிறைய இடங்களில் இருக்குது? அந்த மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து காம்படிட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு அடுத்தவங்களோட காம்படிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா சொல்கிற விஷயமே போடா காம்படிட் பண்ணுடா, போடா காம்படிஷனில் போடா அப்படி இப்படின்வார். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த காம்படிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட காம்படிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரன்னிங் ரேஸில் இருக்கும், விளாடுற இடங்கள்ல இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு வந்து அடிக்கடி வந்து ரேஸ் வச்சு ஓடி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நிறையா ஸ்கூல் டைமில் நிறையாவே பண்ணியிருக்கோம். இந்த திங் போக 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 என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு மேஸ்குலினிட்டி, அதாவது அந்த போட்டி போடுற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து கம்மியாச்சு. நம்ம மேஸ்குலினாக இல்லாததுக்கான மெயின் ரீசன் நாட் ஹேவிங் அ காம்படிட்டிவ் மென்டாலிட்டி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவோ இல்லை நிறைய பேரோ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தனித்துவமானவங்க, நீங்கள் யார் கூடயுமே காம்படிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் கூட நீங்கள் காம்படிட் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம காம்படிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூட காம்படிட் என்னத்தை பண்ணுறது? ஓகே ஃபைன், என்னோட நேற்று நான் ஒரு சர்டன் ஸ்டேஜில் இருந்தேன், இன்றைக்கி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறேன் அப்படிங்கிறது வேறு. பட் என் கூடயே நான் வந்து போட்டி போட்டேன் அப்படின்னா எப்படி? பட் மற்றவங்க கூட போட்டி போட்டால் தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்மளால் எந்த அளவுக்கு போக முடியும், நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நான் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹார்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியும்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னால் ஃபைன் பண்ண முடியுமே தவிர நான் சும்மாவே இருக்கேன் அப்படின்னா நான் என் கூட நான் போட்டி போடுறேன் சும்மா நான் நினச்சிக்கிட்டு ஒன்று வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இல்லை வந்து அடுத்தவங்களை பற்றி புறணி பேசிக்கிட்டு இல்லை சும்மா படுத்து என்டர்டெயின்மெண்ட் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் என் வாழ்க்கையை ஓட்டுவேன். ஸோ ஒருத்தவன் என்னை விட இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் கூட நான் காம்படிட் பண்ணும்போது நான் ஜெலசியை சொல்லவே இல்லை இந்த இடத்துல, நான் போடாமல் போடணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் போட்டி போடணும்னு மட்டும்தான் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது சொன்னாலே எதையாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல வேறு. சாரி, ஓகே ரைட். அதாவது ஜெனுவனாக நான் சொல்கிறத கேட்டு யோசிக்கிறவங்க நான் ரேண்டமான பீப்புளை நான் சொல்கிறேன். திங் இங்கே நீங்கள் வந்து போட்டி போட்டால் மட்டும்தான் உங்களோட மேஸ்குலினிட்டியை வெளியே கொண்டு வர முடியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான போட்டிகள் வந்து இருக்கும். அந்த சண்டை போடுறது, குத்து சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் சண்டை போடுங்க, நீங்கள் சண்டை போட்டதான் அப்படிலாம் நான் சொல்ல. காம்படிஷனுங்கிறது அது வந்து ஒரு இன்பார்னாகவே இருந்த ஒரு விஷயம். ஓகே, உங்கள் தாத்தாக்கிட்டே, உங்கள் பாட்டிக்கிட்டே, உங்கள் அப்பாக்கிட்டே, அம்மாக்கிட்டே போய் கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க வீட்டில் இருந்த ஒரு ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காம்படிஷனில் இருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களோட கை எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும், அவங்களோட ஹேண்ட் ஷேக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே எங்கள் தாத்தாவோட கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ஒரு நரன்னு இருக்கும், அவ்வளோ வந்து ஒரு காப்பு காய்ச்சி போய் கையெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளில் நிறையா பேருக்கு அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை, காம்படிஷன் பண்ணுறதே கிடையாது. எதுக்கு கலையே, என் வாழ்க்கை என் கையில், நான் ஒரு தடவை தான் வாழ்கிறேன், அதனால் நான் வந்து இப்படி இருக்கேன், இப்படி நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன் இப்படி தான் இருக்கணும், இதுதான்டா அப்படின்னு சொல்லி நம்மளே வீக் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளோட மேஸ்குலினிட்டிங்கிற அந்த ஒரு மேஸ்குலின் எனர்ஜி வெளியே வரதே இல்லை இல்லையா? காம்படிட் பண்ணுங்கள், யார் கூட வேணாலும் காம்படிட் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அதெல்லாம் இங்கே விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா காம்படிஷன் பண்ணுறதுக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா காம்படிட் பண்ணேன் அப்படின்னா ஒருவேளை நான் தோற்றுருவேணும் அப்படிங்கிற ஒரு பயம். தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, ஜஸ்ட் காம்படிட் பண்ணணும். அப்போ தானே நம்மளோட கெப்பாசிட்டியை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியும். நம்ம லைஃப்பில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து சாகிறதுக்கு ஓகே என்னோட பொட்டென்ஷியலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ என்னோட பொட்டென்ஷியல் தெரிஞ்சுட்டு நம்ம சாகும் போது நிம்மதியாவது சாகலாம். ஓகே நான் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்பர் 2, டோன்ட் பி மாமிஸ் பாய். அதாவது ஒரு அப்பா இருந்து வளர்க்குறதுக்கும் ஒரு அம்மா இருந்து வளர்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒரு அப்பா இருந்து வளர்க்கும் போது போடா கீழே அடிபட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுவே ஒரு அம்மா வளர்க்கும் போது அவங்க நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப கேராக, ரொம்ப லவ்வாக வந்து நம்மளை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த லவ் நல்ல விஷயம் தான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நானுமே வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கிட்ட தான் வளர்ந்து வந்திருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அந்த கேர், அந்த லவ், அந்த ஒரு சேஃப் கார்டுங்கிறது நம்ம பசங்களில் நிறையா பேர் இன்றைக்கி வந்து அப்படியே அதே இடத்துல
உட்கார வச்சிருது. லைக் ஒரு பொறுப்புனா என்ன, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியவே இல்லை. நான் நிறையா பசங்களை பார்ப்பேன், நிறையா பசங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணுது, ஆனால் எனக்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லை, என் குடும்ப கஷ்டத்தை பற்றி எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு வந்து பொறுப்பே இல்லை, எனக்கு ஏன்னு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. அப்போது அவங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க அம்மா கிட்டேருந்து வளர்ந்த பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து ஏய் வேணாண்டா, பார்த்துடா, பொறுமையாக போடா, இப்படி தான் சொல்லுவாங்க. ரைட், அது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. ஓகே, அது தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா அப்படி அது இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க மேலே, அவங்க என் மேலே இருக்கிற ஒரு அன்பில் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அன்பே என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்பாக மாறிடுது. லைக் என்னால் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் ஆகிடுது. லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்குது. ரைட், அண்ட் ஸோ அதே எங்கள் அம்மாவில் நான் சின்ன வயசில் எனக்கும் என் தம்பிக்கு நிறையா போட்டி இருக்கும், நிறையா போட்டி போடுவோம். பொறாமங்கிறத விட போட்டி அதிகமாக போடுவோம். யார் அதிகமாக சாப்பிட்றது, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, யார் வந்து நல்ல சீக்கிரம் ட்ரெஸ்ஸு போட்டு கோயிலுக்கு போகிறது, யார் சீக்கிரம் வந்து ஓடுறது, யார் சீக்கிரம் உடையாடுறது, இப்படி யார் சீக்கிரம் கடைக்கு போகிறது, இப்படி ஏகப்பட்ட காம்படிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே எங்கள் அம்மா வந்து தம்பி தானே விட்டு கொடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் விட்டு கொடுத்து போக 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 எனக்கு அந்த காம்படிட் பண்ணுங்கிற ஒரு மென்டாலிட்டியே போயிடுச்சு. இந்த திங் அம்மா பேச்சை கேட்கக்கூடாது நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஓகேவா, உடனே வந்துட்டு நீ எப்படி சொல்லலாம், என்னது இது பெரியவங்க பேச்சை கேட்கக்கூடாதா அப்படின்னு தப்பான ஒரு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயமே லைக் எப்படி சொல்கிறது, அம்மாங்கிறவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு சேஃப்கார்டாக, ரொம்ப ரொம்ப செல்லக்குட்டியாக அப்படி தான் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கேட்காம ஹார்ட் ஒர்க்காக ஒரு விஷயம் இருக்கா, ஹார்டான ஒரு விஷயம் இருக்கா, அதை பழங்க. இப்போ லட்சே நான் எங்கள் அம்மாட்ட போய்ட்டுமா எனக்கு கஷ்டமாக இருக்குமா, முடியலமா, என்ன பண்ணுறதுனே தெரியலமா அப்படின்னா, முன்னாடிலாம் எங்கள் அம்மா வந்து சரி விட்டுடு, பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது, பரவாயில்ல கஷ்டப்படு அப்படிங்கிறாங்க. லைக் இது இந்த சேஞ்ச் வந்து எங்கேருந்து இருந்துச்சுன்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பார்க்கும்போது எங்கள் அம்மா சரி இவன் ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணிகிட்டு இருக்கான், இவன் பண்ணட்டும், இவனை வந்து சும்மா நம்ம வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லி இன்னும் குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம குழந்தை தான். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளை ரொம்ப ரொம்ப பொத்தி பாதுகாத்து வளர்க்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. அது தப்பு கிடையாது. பட் அந்த பாதுகாப்பு, அந்த ஒரு பொத்தி வளர்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம லைஃப்பில் நம்மளை வந்து திரும்பி பழைய விஷயங்களுக்கு லைக் வந்து நம்மளை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண விடாமல், நம்மளை வந்து ஒரு மேஸ்குலினான ஒரு மென்னாக இருக்க விடாமல் பண்ணுது அப்படின்னா, அந்த விஷயங்களை கட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் லைக் ஹார்டான ஒரு ஒர்க் பண்ணுறது, லைக் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலுக்காக ஓடுறது, உங்களுக்குன்னு வந்து ஒரு எய்ம் இருக்குன்னா அதுக்காக வந்து உழைக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேஸ்குலின் எனர்ஜி வெளியே வரும். ஓகே, ப்ரிஃபரிங் கேர்ள்ஸ் மோர் தென் பாய்ஸ். நானும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ், நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து என்கிட்ட வந்து பெருசாக ஓகே அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஓகே ஃபைன் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. சரி, நானும் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறோம், விடிய பேசுகிறோம், நாளாக பேசுகிறோம், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, தென் ஒரு நாள் ஆகுது, திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. ஐ மீன் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கா, அவனை ப்ரப்போஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு ஓகே ஆகிடுச்சு, எனக்கு அவங்களுக்கு ஓகே ஜாலி ஆகிட்டு நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு நம்மளும் விட்டுட்டு சரி எதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து லைக் ரொம்ப வந்து என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சு பேச ஆரம்பித்தாங்க. ஃபைன், நானும் விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு, திரும்பி பேசவே இல்லை, திரும்பி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. திரும்பி வராங்க, திரும்பி பேசுகிறாங்க, திரும்பி போகிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் நல்லா உட்காந்து யோசிக்கும் போது, அவங்களுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் என்னைக்காவது சண்டை வருது அப்படின்னா அப்போ மட்டும் என்ன ஒரு சாய்ஸாக, என்ன ஒரு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான, தனிமையை போக்குறதுக்கான ஒரு ஆளாக யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர லிட்டரலாக அவங்க என்னை பிடிச்சி என்கிட்ட வந்து பேசவே இல்லை. இது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கேர்ள்ஸ்லேயும் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே இது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன்னா, முட்டாள்தனமாக அந்த பொண்ணுகிட்ட திரும்பி பேசுறது, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரது, இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, இப்படி பேசிகிட்டே இருந்தேன். த திங் இதே விஷயத்த ஒரு பையன் பண்ணியிருந்தான் அப்படின்னா, ஒரு பையன் என்னை தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நீ என்னை தேவைக்காக யூஸ் பண்ணுறடா போடா அப்படின்னு போயிருப்பேன். பட் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள என்னால் வந்து இல்லை அப்படின்னு என்னால் அவங்கள விட்டுட்டு வரவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் ரொம்ப வருஷம் பழகினேன், எப்படி எனக்கு நானே சாக்கு சொல்லிக்கிட்டேன். இன்றைக்கி நிறையா பசங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க, லிட்டலாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும் இல்லை அவன் எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோயிஸ்டிக்காக ஒரு ரொம்ப அப்படியே நான் பெரிய ஆள்றா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்காது. இதே ஒரு பொண்ணு பொண்ணால் மட்டும் அவங்கக்கிட்ட அப்படியே குழஞ்சி போயிடுது. சரிம்மா விடுமா அப்படின்னா, இதே நீ வந்து இப்படி பேசுகிற அப்படி பேச நம்ம சொல்லலாமா? ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிட்டா போதும், அந்த பொண்ணு என்ன பேசுது ஏது பேசுனாலும் அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணிட்டா ஓகே, அந்த பொண்ணுக்கு அப்படியே டக்குன்னு வந்து ஓகே அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறது. கேட்டால் அவங்க பொண்ணு, அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். என்னது இதை நான் இப்போவும் சொல்கிறேன், பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகக்கூடாது, பொண்ணுங்க வந்து சம்பாதிக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. பொண்ணுங்க வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, கரியர் ரிலேட்டட் ஜாபுக்கு போங்க.
சும்மா வந்து இந்த டேட்டா என்ட்ரி, கால் சென்டரு, பிபிஓ இந்த மாதிரி மொக்க வேலைக்கு போயிட்டு உட்காந்துட்டு அந்த டாக்ஸிசிட்டி எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில பொண்ணுங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பொண்ணுங்க வந்து வந்துட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்களாம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வளர்ந்துட்டீங்க. லிட்டரலாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அவ்வளோ உடம்பெல்லாம் அப்படி வேர்க்க ஓடுவாங்க இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக. எங்கள் ஏரியாவில் வந்து பஸ்ஸு வர்றதுங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த பொண்ணெல்லாம் வந்து எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இப்படி போய் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இல்லையா. திட்டு ஓடுவாங்க அந்த மூட்டையை பேக்கை தூக்கிக்கிட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லிட்டரலி. அது அவங்க போகிற வேலை பார்த்திங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி மாதிரி, அந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க, கேபிஓன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை யோசிச்சு பாருங்கள். அவங்க படிச்சிருக்கிறது வேறு, ஆனால் செய்கிற வேலை வேறு. அவங்க நினச்சா அவங்க படித்த படிப்புக்கான வேலைக்கு போக முடியும். ஆனால் இங்கே நம்ம சொசைட்டியோ இல்லை சோஷியல் மீடியாவோ என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு நீ ஒரு வேலைக்கு போய்கிட்டு நீ வேலையை தேடு அப்படின்னு. ஒன்ஸ் அவங்க ஸ்கில்லை அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நல்ல ஒரு ஜாப்புக்கு ப்ளேஸ் ஆக முடியும், ரைட்? பட் நான் அவங்க பண்ணுறதில்ல. அதுக்கு அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட ரொட்டீனே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சிரித்து பேசுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஃபேஸ்லேயே அந்த விஷயம் தெரியும். அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஷிட்டியான ஜாப்ஸுக்கு போக ஆரம்பித்தாங்களோ அவங்களோட நல்ல பழக்கங்கள் எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா முதற்கொண்டு அவங்களுக்கு அந்த டீச்சிங் ஜாப் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காமல் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஆண்களாகிய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களையோ நமக்கு வரப்போகிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ நமக்கு வரப்போகிற நமக்கு இருக்கிற அம்மாவையோ சீக்கிரம் ரிட்டையர் பண்ணி வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு ஸ்டெப் பண்ணலாம். ஆனால் நம்ம வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு, நம்ம பான் பார்த்துக்கிட்டு, நம்ம மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டு, இல்லை நீ இப்படி பேசலாம், பொண்ணுங்களும் ஆண்களும் இப்படி கிடையாது. கேர்ள்ஸ் லிட்டரலாக அந்த மாதிரி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. பெண்களும் ஆண்களும் ஈக்குவல் அந்த மாதிரி பேசுகிற பசங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பாதீங்க. அவன் உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு அவன் சொகுசாக உட்காந்துட்டு பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு உங்களுக்கே லிட்டரலாக துரோகம் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் நிறையா பேரை பார்க்கல அந்த மாதிரி, பட் நான் லைஃப்பில் லிட்ரலாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த விஷயங்களை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்ல, நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். உங்களை வந்து வேலைக்கு அனுப்பிட்டு உங்கள் காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பான். அந்த மாதிரி பசங்களை இந்த மாதிரி நம்பாதீங்க. உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வாவ் நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து வாவ் சூப்பர் இந்த மாதிரி சொல்கிற எவனுமே நம்பாதீங்க. லிட்ரலாக அவன்லாம் உங்களை வந்து ஏமாத்துறான். பசங்களா உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா, அது முதல்ல கரெக்டாக ராங்கான்னு ஃபஸ்ட்டு ஆராயுங்க, உட்காந்து யோசிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அம்மாவையோ இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ உங்கள் அப்பாவையோ சீக்கிரம் ரிட்டையர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இது உங்களோட மேஸ்குலினிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். சும்மா நான் உட்காந்துட்டு பான் பார்க்குறேன், வீடியோ கேம் விளாட்றேன், உடனே எவனா ஒருத்தன் மேஸ்குலினிட்டி பற்றி வீடியோ போட்டால் நீ தப்பாக சொல்லிட்டா, நீ இந்த பொண்ணை பற்றி தப்பாக. நான் பொண்ணுங்களை பற்றி தப்பாக சொல்லவே கிடையாது. கரியர் ரிலேட்டட் ஜாப் போங்க. பட் சும்மா அந்த மாதிரி ஷிட்டியான ஜாப்ஸ் போயிட்டு அங்கே இருக்க டாக்ஸிசிட்டி எடுத்துக்கிட்டு இத்தனை இது அடித்தா தான் எனக்கு வந்து இவ்வளோ காசு தருவான், எனக்கு அதெல்லாம் வந்து எங்கள் குடும்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் அவங்க சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ரைட்? பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிடிச்ச ஜாபுக்கு கேர்ள்ஸ் போகிறாங்களா, ப்ராப்ளமே இல்லை, ஓகே தாராளமாக நீங்கள் போங்க. சும்மா வந்து நான் ஃபன் பண்ணுறதுக்காக சும்மா பசங்களும் வந்து பசங்க கூட பேசலாம், இல்லை வந்து வெளியே போனால் நான் அந்த மாதிரி வெளியே ஊர் சுற்றலாம், இதுக்காகலாம் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் பிடிக்காது, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கவங்களையோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ நீங்கள் சீக்கிரம் ரிட்டையர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் மணி கொடுக்குற மாதிரி யோசிங்க, ஓகேவா? நான் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காங்க நான் சொல்ல கிடையாது. இந்த மாதிரி ஷிட்டியான ஜாபுக்கு போகிறாங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்காமல் அந்த வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க டாக்ஸிசிட்டியை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வேலையே நான் அப்படி சொல்லவே கிடையாது. அவங்க வேலைக்கு போகிறதுனா போகலாம் தாராளமாக, சம்பாதிக்கணும் சம்பாதிங்க, பட் நல்ல கரியராக போங்க. கரியர் ஓரியன்ட் ஜாப்க்காக போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. சும்மா என்ன மாதிரி போய் கஷ்டப்படாதீங்க எங்கேயும் உட்காந்துட்டு, இவன் அப்படி பேசிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் எனக்கு இப்படி இதாக இருக்குது அப்படி இதாக இருக்குன்ட்டு எவ்வளோ டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். ஓகே, ஸோ நான் எப்போவுமே உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். ப்ராப்ளி எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்னோட இந்த விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் தப்புன்னே வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் மாற்றிக்க மாட்டேன். நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஃபார்மெட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறேன், அது எனக்கு ஒர்க் ஆகுது. லைக்
இது வரைக்கும் நான் ஒரு தப்பான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு நான் சும்மாவே சொகுசாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அது தப்பு. இப்போ எங்கள் அம்மாவை சீக்கிரமாக ரிட்டையர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்டை நான் சீக்கிரம் ரிட்டையர் பண்ணி வீட்டில் உட்காருங்க. என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நான் சீக்கிரம் ரிட்டையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கேன், நான் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கேன். நான் அவங்க எதுக்குமே நான் யாருக்குமே தப்பாலாம் எந்த ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ரைட், இங்கே நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அவசியமும் கிடையாது. பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களா ஓகே ஃபைன், திட்டுறவங்க திட்டிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.